ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ரொம்ப முக்கியமான வீடியோ பார்க்குறோங்க. நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட கேள்விதான். கமெண்ட்ல வாட்ஸ்அப்ல நிறைய என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க. என்ன அப்படின்னா, அக்கா நீங்கள் வந்துட்டு பேட்டர்ன் ப்ளவுஸ்க்கு, பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ்க்கு, அப்புறம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கெல்லாம் எப்படி வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ எங்களுக்கு வந்து சொல்லி கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் பிக்சர் அனுப்பி அக்கா இதுக்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் நிறைய வந்துட்டு அப்பப்போவே ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு இது எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, நான் சொல்கிறது இப்போ இன்னைக்கு நான் வீடியோவில் சொல்கிறது வந்துட்டு என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். நான் வந்து என்ன மெத்தடில் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் இது வந்து சிலருக்கு வந்து இது ஒரு எப்படி சொல்கிறது, ஓகேவாகவும் தெரியலாம், இல்லை தப்பாகவும் தெரியலாம், குறைவாகவும் தெரியலாம், அது எனக்கு தெரியாது. ஸோ இது வந்து எங்கள் ஏரியாவில் நாங்கள் செய்கிற வேலைக்கு நான் வாங்குற கூலி, அவ்வளோதான். ஸோ இதை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணி எதுவிட்டு வந்து டென்ஷன் ஆகிக்க வேண்டாம், என்ன தேவையில்லாமல் டென்ஷன் படுத்திடாதீங்க. ஸோ அதை நான் முன்னாடியே வந்து சொல்லிக்கிறேன். அப்புறமா வந்துட்டு நிறைய பேர் எங்கிட்ட அக்கா கமெண்ட்லேயே கேட்டிருக்கீங்க, அக்கா எனக்கு வந்து ரேட் சொல்லுங்கக்கா. அப்புறம் நாம் போட்ட ஷார்ட்ஸை ஷேர் பண்ணி, அக்கா இந்த ஷார்ட்ஸுக்கு சரி இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு எவ்வளோ காசு வாங்குறீங்க, அப்புறம் ஆரி ஒர்க்குக்கெல்லாம் எவ்வளோ வாங்குறீங்கன்னு அந்த மாதிரி நிறைய கேட்டிருக்கீங்க. நான் யாருக்குமே கமெண்ட்ல வந்துட்டு நான் பதிலே சொன்னதில்லை. எல்லாத்துக்குமே நான் சொல்றது என்னன்னா, வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்றதுன்னு சொல்றேன். என்ன அப்படின்னா, இப்போ நீங்க பர்சனலா என்கிட்ட தனியா கேட்குறீங்க, இல்ல கடைக்கு வந்து கேட்குறவங்களா இருக்கட்டும், இல்ல எனக்கு வந்து வாட்ஸ்அப் கேட்குறீங்க அப்படின்னா, நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு மட்டும்தான். அது வேற யாரும் பார்க்க போறதில்ல. ஸோ அது வந்து பர்சனல். அதனால ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ இதுவே வந்து நான் பப்ளிக்கா வந்துட்டு பதில் சொல்றேன் அப்படின்னா, இதை நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா, மேபி அந்த ஊர்ல அவங்களுக்கு கம்மியா கூட ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கலாம். அது எனக்கு தெரியாது இல்லையா? நமக்கு அது தேவையும் இல்லை இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன இதுக்கு போய் இவ்வளோ காசு வாங்குறீங்க, இதெல்லாம் ஓவரு, இவ்வளோ ரேட் வேணுமா, நீங்களாம் அது பண்றீங்க இது பண்றீங்க, தேவையில்லாம கமெண்ட் வரும். அப்ப எனக்கு தேவையில்லாம அது ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். அதனாலேயே வந்துட்டு யாரும் மோஸ்ட்லி இந்த சோசியல் மீடியால வந்துட்டு பப்ளிக்கா ப்ரைஸ் சொல்லாததுக்கு ரீசன் அதுவும் ஒரு காரணம். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அவங்கவங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்கவங்க காஸ்ட் வாங்குவாங்க. ஒருவேளை அவங்க ஏரியால கம்மியா கூட இருந்திருக்கலாம். நமக்கு அது தெரியாது இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்க, அதுக்கும் சேர்த்து ஏதாவது சொல்லுவாங்க. இது வந்து தேவையில்லாம டென்ஷன் ஆக்கிக்க கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து கமெண்ட்ல எப்பவுமே பதில் சொல்றதில்ல. இப்பன்னு இல்ல, எப்பவுமே நான் சொல்ல மாட்டேன். ஸோ அதனால உங்களுக்கு ஏதாவது ரேட் வேணும், நான் நான் ஸ்டிச் பண்ணி போடுற ஷார்ட்ஸ்ல போடுற பிளவுஸ்ல ஏதாவது உங்களுக்கு வேணும், ரேட் தெரியணும்னா எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நிறைய பேத்துக்கு தெரியும். நான் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ அதனால உங்களுக்கு வேணும்னா தயவு செய்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. கமெண்ட்ல ரேட் கேட்காதீங்க. நான் சொல்லவும் போறதில்ல. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாதுங்க. இது எங்களுக்கு தான் பிரச்சனை. தேவையில்லாம டென்ஷன் ஆகும். அதனால தான். அடுத்தது வந்து ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? அதுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் சொல்றது என்ன அப்படின்னா, தயவு செய்து ரேட்டு யாருக்கிட்டயும் கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க செய்யற வேலை உங்களுக்கு தான் தெரியும். நீங்க எவ்வளோ எஃபோர்ட் போட்டு செய்யறீங்க, அது எவ்வளோ மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை வந்து அடுத்தவங்ககிட்ட கேட்காதீங்க. அது நானுன்னு இல்லை, யாருக்கிட்டையுமே கேட்காதீங்க. ஏன்னா இப்ப சப்போஸ் நீங்க வந்துட்டு அந்த வேலை ஒரு 500 வேலை செஞ்சிருக்கீங்க. நான் எனக்கு பிக்சர்ல பாக்குறப்ப அது கொஞ்சம் கம்மியா கூட தெரியலாம். நான் வந்து ஒரு 400 வாங்குங்க போதும், 450 வாங்குங்க போதும் அப்படின்னா, அப்ப அது உங்களுக்கு என்ன தோணும், என்ன இந்த அக்கா இவ்வளோ கம்மியா சொல்றாங்க, இவங்க மட்டும் தைச்சா எச்சு வாங்குவாங்க, நாம கேட்டா மட்டும் கம்மியா சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துரும். ஏன்னா கண்டிப்பா பிக்சர்ல பாக்குறப்ப எனக்கு தெரியாது, அதோட எஃபர்ட் வந்து எனக்கு கண்டிப்பா தெரியாது இல்லையா? ஸோ அதனால உங்களுக்கு தான் தெரியும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, எப்பவுமே ஒருத்தர் கேட்டு கேட்டு எந்த விஷயம் செய்யாதீங்க. சுயமா முடிவெடுங்க. ஏன்னா நாம முதலாளி இங்க. நம்ம தான் தைக்கிறோம், நம்ம தான் காசு வாங்குறோம். அப்படிங்கிறப்ப ஏன் நம்ம அடுத்தவங்ககிட்ட கேட்கணும்? இன்னொன்னு என்னன்னா, எத்தனை நாளைக்கு அப்படி கேட்பீங்க? அது செட் ஆகுமா உங்களுக்கு? அதே மாதிரி இப்போ ஒரு இங்க எல்லாம் எப்படி அப்படின்னா, நீங்க பிளவுஸ குடுக்குறப்பவே பிரைஸ் சொல்லிருவாங்க, கேட்டுருவாங்க. பேட்டர்னுக்கு ஆரி ஒர்க் எதுவா இருந்துட்டாலும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் பிளவுஸே குடுப்பாங்க. அப்படிங்கிறப்ப நான் வந்து ஒரு ரூ. 500 சொல்லிட்டேன். பட் உங்ககிட்ட நான் கேட்கிறேன். ஆனா வந்து சரி உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க வந்து ரூ. 600 சொல்றீங்க அந்த டிசைனுக்கு. நீ ரூ. 600 வாங்கலாம்ப்பா அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, நான் எப்படி ரூ. 600 கஸ்டமர்ட்ட சொல்ல முடியும்? கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன ஆகும்? எனக்கு தான் அடிச்சுக்கும். ஐய்யய்யோ! அந்த அக்கா 600 சொன்னாங்களே, நம்ம என்ன 500 சொல்லிட்டோம். இப்படி பண்ணிட்டோமே, நம்ம காசு போச்சே போச்சேன்னு அடிச்சுக்கும். இது ஏங்க தேவையில்லாம உங்களுக்கும் டென்ஷன். அதனால தான் சொல்றேன், தயவு செய்து யாருக்கிட்டயும் பிரைஸ் பத்தி கேட்காதீங்க. நீங்களே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் வந்து அப்படிதான். நான் யார்கிட்டயுமே கேட்டதில்ல. கண்டிப்பா எனக்கு இதுல நெறைய லாஸ் இருந்திருக்கு. நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. லாபம் இருக்குதோ இல்லையோ, கண்டிப்பா லாபம், அதாவது எச்சு லாபம் எனக்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. நட்டம் இல்லாம இருந்தாலே பெரிய விஷயம் தான். ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல எல்லாம்
ப்ரைஸ் சொல்லிடுவேன். இப்போ ஆரி ஒர்க்குக்கு அப்படின்னா நான் வந்து ஒரு 2000 ரூபாய் சொல்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்டே சொல்லிடுவேன் டக்குன்னு. அப்புறமா அது வேலை செய்யற பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு 3000 ரூபாய்க்கு தான் அந்த வேலை இழுக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா எனக்கு அந்த 1000 ரூபாய் நட்டம். நான் ஒருக்கா சொல்லிட்டு அதை திரும்ப மாத்தவே மாட்டேன். அண்ணா திட்டுவாங்க, வேண்டாம் மாத்தாத, அப்புறம் வந்து பேர் கெட்டு போயிரும். என்ன இந்த அக்கா சொன்னதோன்னு இப்ப வேற கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். நீ அதனால சொல்றப்பவே பொறுமையா சொல்ல மாட்டியா? டைம் எடுத்து ரேட் சொல்ல மாட்டியா? இல்ல அப்புறமா நாளைக்கு மறுநாள் சொல்றேன் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் அப்படிம்பாங்க. இல்லைங்க அது எப்படிங்க ரேட் ஓகேன்னா தானே அவங்க துணியே கொடுப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி சொல்ல முடியும் அப்படிமா. அப்படின்னா பொறுமையா சொல்லு. பாரு இதுக்கு டைம் எவ்வளவு எடுக்கும், கூலி நம்ம கட்டுப்படி ஆகுமான்னு பார்த்து சொல்லு. இப்ப நீ பாட்டுக்கு 3000 ரூபாய் வேலை 2000 ரூபான்னா இப்ப ஒரு நாள் கூலியே நமக்கு போகுது. நீ இடுப்பு வலிக்கு அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு செய்யற, இதுல வேற ஃபினிஷிங் வேணும் ஃபினிஷிங் வேணும்னு அவ்வளவு யோசிச்சு பண்ற. அப்படிங்கிறப்ப இதுல நட்டம் தானே. சோ அதனால தயவு செய்து நீ இது பண்ணாத. அதே மாதிரி கம்மியா கேக்குறாங்கிறதுக்காக நம்மளுக்கு கஸ்டமர் போயிடக்கூடாது அப்படிங்கறதுனாலயும் நான் வந்து கம்மி பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் எல்லாம். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா இப்பெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு இல்லையா? அப்பெல்லாம் புதுசு தானே கடை வச்சது. ஐயோ கஸ்டமர் நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்னு சரின்னு சொல்லிடுவேன். அப்புறம் முக்கி முக்கி வேலை செஞ்சுட்டு இருப்பேன். அது அவங்களுக்கு தான் லாபம், நமக்கு ஒண்ணுமே இருக்காது, நட்டம் தான். அப்படிங்கிறப்போ ஏன் அந்த வேலையை செய்யாட்டி, அப்படி நட்டதுக்கு ஏன் அந்த வேலையை செய்யாட்டி? அவங்க குறைச்சு கேட்கறவங்க நீ 500 ரூபாய் சொன்னீங்கன்னா அதுலயும் 400 ரூபாய்க்கு செஞ்சு கொடுங்கன்னு தான் கேட்பாங்களே தவிர, ஐயோ அந்த அக்கா பாரு ஆரி ஒர்க்கே 500 ரூபாய் சொல்றாங்களா, அப்ப பரவாயில்லையே அப்படின்னு கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. அதுதான் ரியலே. அப்படிங்கிறப்ப நீ ஏன் தேவையில்லாம அந்த மாதிரி சொல்ற அப்படின்னு அண்ணா சத்தம் போடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் கத்துக்கிட்டு அப்புறம் வந்துட்டு ரேட் ஓரளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் ஏதோ 1, 2 பிளவுஸ்ல தெரியாம நடந்தது. அது எப்படின்னா இந்த கொஞ்சம் கிராண்டா பண்றோம் பாத்தீங்களா, அதுலதான் எனக்குமே வந்துட்டு அந்த மாதிரி லாஸ் ஆகுறதெல்லாம் அதுலதான். ஏன்னா இந்த கரெக்டான ஒரு டிசைன் இருக்கிற பிளவுஸ் வந்துட்டு எப்படி ரேட் கரெக்டா சொல்லிடுவேன். கொஞ்சம் கிராண்டா இருக்கிறப்பதான் வந்துட்டு கண்டிப்பா நானும் வந்துட்டு மாத்தி சொல்லிடுவேன். அது மாத்தினா எச்சு கண்டிப்பா சொல்ல மாட்டேங்க. கம்மி தான் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. அதாவது எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு எப்படி சொல்றது, இந்த ஊருக்கு வந்த புதுசுல ஒரு பிளவுஸ், அதாவது கடை வைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுல இருந்தே செஞ்சோம். ஒரு பிளவுஸ் வந்து செஞ்சு கொடுத்தேன். அது வந்து கல்யாண பிளவுஸ், முகூர்த்த பிளவுஸ். அவங்க கேட்டது அக்கா எனக்கு வந்துட்டு பீடு ஸ்டோன் எதுவுமே வேண்டாம், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து த்ரெட்லயே இருக்கணும், பட் ஆனால் கிராண்டா இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எல்போ ஸ்லீவு, ஃபுல் ஸ்லீவ்லயும் ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு செக்குடு டைப் போட்டு ஃப்ரெஞ்ச் நாட் ஃபுல்லா அந்த செக்ஸ் வந்துட்டு ஃபில் பண்ணணும். கண்டிப்பா நிறைய பேர் அது வந்து நெட்ல பார்த்துருந்துருக்கலாம். ஸோ அந்த டிசைனு அது பாத்தீங்கன்னா உண்மையாலுமே நாங்க 2 பேரும் அந்த ஒர்க் பண்றதுக்கு அண்ணாவும் எனக்கு சேர்த்து ஹெல்ப் பண்ணாங்க. 5 நாள் எடுத்துச்சுங்க. அண்ணா வந்து த்ரெட் எடுத்து எடுத்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு தெரியும் ஃப்ரெஞ்ச் நாட் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அந்த நூல் எடுக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து டைம் ஆகும்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ அதை எடுத்து அண்ணா எடுத்து எடுத்து கொடுக்க நான் போட்டுட்டே இருப்பேன். அந்த ஒரு குட்டியான ஒரு டைமண்ட் செக்ஸ் தான், கட்டம் தான். அந்த கட்டத்தை ஃபில் பண்ணவே கரெக்டா வந்துட்டு எனக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு. இத்தனைக்கு எனக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எனக்கு ஃபாஸ்டா பண்ணுவேன். அப்படி இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ டைம் எடுத்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஃப்ரீ டைம்ல பண்றப்போ ஒரு வாரம் எனக்கு வந்து எங்களுக்கு அது டைம் எடுத்துச்சு. ஸோ அப்படின்னா அதுக்கு நான் வந்துட்டு அதோட ஒரிஜினல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ரூபாய்க்கு மேல, அதாவது 10,000 ரூபாய்க்கு மேல. நான் வாங்கினது எவ்வளவு தெரியுங்களா? சத்தியமா சொன்னா நம்ப மாட்டீங்க. வெறும் 4000 ரூபாய். எனக்கு தெரியல, எனக்கு எப்படி ரேட் பிக்ஸ் பண்றதுன்னு அப்ப எனக்கு தெரியவே இல்லை. வெறும் 4000. பார்த்தா ஒரு வாரமே 2 பேர் சேர்ந்து இதுல வேலை செய்யறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, இதுல எந்த கூலி நிக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. நூல்கண்டு மட்டும் கிட்டத்தட்ட 12 நூல்கண்டு வாங்கணும். அப்ப 12 நூல்கண்டுக்கு நம்ம எவ்வளவு டைம் எடுக்கணும் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? சோ அதனாலதான் சொல்றேன், தயவு செய்து லாபமோ நட்டமோ அது வந்து நீங்களே வந்து முடிவு பண்ணுங்க, அடுத்தவங்கள கேட்காதீங்க. சரி ஓகே அக்கா இப்படி சொன்னேன் எப்படிங்கக்கா, எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு கண்டிப்பா அடுத்தது அதான் கேட்பீங்க. நான் சொல்றேன், கண்டிப்பா ஐடியா சொல்றேன். சரிங்களா? இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஆனா வந்து இதையே எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த மெத்தட், அதாவது இதே ஸ்டெப் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணாதீங்க. நீங்க வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி மாத்திக்கோங்க. சரியா? இப்ப வந்து நான் எப்படி ரேட் பிக்ஸ் பண்றேன்னு சொல்லிடுறேன். அதாவது நார்மலா ஒரு பிளவுஸ் தைக்கிறோங்க, அதுல வந்து லேஸ் மட்டும் வைக்கிறோம் அப்படின்னா சிங்கிள் லேஸ் வச்சா 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுவோம். அது எப்படி வந்து இது பண்றதுன்னா, இப்ப நாங்க பாத்தீங்கன்னா லேஸ் எல்லாம் ரோல்ல வாங்கி வச்சிருப்போம். அதாவது கோல்டு, காப்பர், சில்வர் மூணுமே வந்து ரோல்ல இருக்கும். 2, 3 டிசைன் வச்சிருப்பேன். அது போக கலர் லேஸ் வந்து முன்னாடி எல்லாம் நான் கலர் லேஸ் வாங்கவே இல்லை. இப்போ ஒரு 3 கலர் 4 கலர் வாங்கி வச்சேன். அது பாருங்க அது அப்படியே கிடக்குது. 2 தடவை என்னமோ தான் யூஸ் பண்ணுனேன். சோ அதுக்காக தான் அதை வாங்குறதே இல்லை. சோ இப்ப என்னன்னா நம்ம ரோலா வாங்குறப்ப நம்மளுக்கு ஒரு மீட்டர் வந்து 10 ரூபாய்க்கு கூட கிடைக்கும் தாராளமா. அதே நீங்க வந்து தனியா வாங்குனீங்கன்னா 15, 20ன்னு அந்த மாதிரி பிரைஸ்ல கிடைக்கும். அதனால நீங்க எப்பவுமே வந்துட்டு தனியா வாங்குறப்ப எவ்வளவு பிரைஸ் அதை தான் நீங்க கால்குலேட் பண்ணணும். ஏன்னா இப்ப நம்ம ரோல் வாங்குறோம் அப்படின்னா அந்த ரோலை உடனே மோயாது. கிட்டத்தட்ட 2 மாசம் 3 மாசம், சில சமயம் 6 மாசம் எல்லாம் கூட ஆகும். அப்ப நம்மளோட அமௌண்ட் வந்து அந்த இடத்துல அப்படியே தேங்கி நிக்கும் இல்லையா? சோ அதனால அது நம்மளுக்கு வந்துட்டு லாஸ் தானே. அதனால கண்டிப்பா வந்துட்டு நீங்க இப்ப பெர் மீட்டர் நீங்க கடையில வாங்குறீங்க எவ்வளவுன்னா அதை தான் நீங்க வந்துட்டு கால்குலேட் பண்ணிக்கணும். சோ இப்ப 50 ரூபாய் அப்படின்னா ஒரு மீட்டர் வந்து நார்மலான ஒரு லேஸ் சொல்றேன்.
இது வந்து கொஞ்சம் கிராண்டான லேஸ் எல்லாம் கிடையாது, நார்மலான ஒரு லேஸ் இது. இப்போ வந்து அந்த லேஸ் 5 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா 2 மீட்டர் கண்டிப்பா நெக்குக்கு ஒரு லைன், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, அதுக்கப்புறம் கைக்கு ஒரு லைன் வச்சிங்கன்னா 2 மீட்டர் கேரண்டியே தேவைப்படும். ஸோ அதாவது பாடி பெருசா இருந்தா மேபி சேர்த்து தேவைப்படலாம். நான் வந்து நார்மலான ஒரு பிளவுஸுக்கு சொல்றேன். 2 மீட்டர் அப்படின்னா 15 15 30 ரூபாய் ஆகுமா. அதுக்கப்புறமா தைக்கிறதுக்கு 20 ரூபாய் சேர்த்து நம்ம 50 ரூபா வந்து 50 ரூபா வந்து நாங்க சார்ஜ் பண்ணுவோம். இதே 2 லைன்னா 100 ரூபாய். அப்படிதான் வந்துட்டு நாங்க கால்குலேட் பண்ணி பண்றது. சரி, இது ஓகே, சிம்பிள், வாங்கி வைக்கிறோம், அதுக்கு வாங்கிக்கிறோம். பேட்டர்னுக்கு பேட்ச் ஒர்க் எல்லாம் எப்படி அப்படின்னா, நீங்க வந்துட்டு என்ன டிசைன் பண்ணி, அதாவது நீங்க ஃபினிஷிங் அது இதெல்லாம் நான் எதுவுமே பத்தி பேச வரலங்க. நான் நார்மலான ஒரு மெத்தட் தான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்துட்டு நீங்க எப்படி ஒர்க் பண்றீங்க, எவ்வளோ டைம் எடுத்துக்குது, அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றீங்க அதை பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பிளவுஸ்ல நீங்க லேஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதாவது கழுத்துக்கும் அவுட்டர் கார்னரும் ஒரு பேட்டர்ன் வைக்கிறீங்க அப்படின்னா அதுல அவுட்டர் கார்னர் 2 பக்கம் நீங்க வந்துட்டு லேஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை மீட்டர்னு பாருங்க. அத்தனை மீட்டருக்கு கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா கிளாத் வாங்கியிருப்பீங்க. கிளாத் வந்து நீங்க எவ்வளவு தேவைப்படுதுன்னு வாங்குறீங்களோ, இப்போ 1/2 மீட்டர் வாங்குறீங்க அப்படின்னா 1/2 மீட்டருக்கு உண்டான காசை வந்துட்டு இது பண்ணிக்கோங்க, கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டைம், நீங்க வந்து அது எவ்வளவு டைம் எடுத்து தைக்கிறீங்க அப்படிங்கறத பாருங்க. ஸோ இதை 3 கணக்கு போட்டு தான் நீங்க வந்துட்டு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது போக நம்மளோட டெய்லரிங் காசு அப்படி இருக்கும். ஸோ அப்படிதான் நீங்க வந்துட்டு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ என்னவே கேட்டீங்கனாலும் ஒரே வீடியோல நான் எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது, அது செட்டும் ஆகாது. அதனால நீங்களா ஓனா வந்து யோசிச்சு பண்ணுங்க. ஒரு 2 தடவை கொஞ்சம் நம்ம கம்மியா அப்படி ஒரு மாதிரி மாத்தி மாத்தி சொல்லிடுவோம். அப்புறம் போக போக நம்மளுக்கே தெரிஞ்சிடும். ஸோ மிஸ்டேக் இல்லாம கரெக்டா உங்களுக்கு வந்துட்டு பிரைஸ் சொல்லிடுவோம். அதனால அந்த மாதிரி நீங்க வந்துட்டு ரேட் ஃபிக்ஸ் பண்ண பழகிக்கோங்க, கண்டிப்பா பழகிக்கோங்க. அது உங்களுக்கு தான் நல்லது. நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். நான் வந்து சொல்லவே கூடாது, நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரல. இதை நான் சொல்றதை பத்தி எனக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க வாட்ஸ்அப்ல கேட்டீங்கன்னா இப்பவும் நான் தாராளமா சொல்றேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனா நீங்களே யோசிச்சு முடிவு பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா இங்க நம்ம தான் முதலாளி. ஸோ நம்ம முதலாளி இருக்கிறப்ப நாம ஏன் அடுத்தவங்களை கேட்டு பண்ணணும்? அதுக்குதான் சொல்றேன். ஏன்னா நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் எப்பவுமே. அதனால உங்களே இப்படி பண்ண வேண்டாம்னு சொல்றேன். நீங்க ஓனா யோசிச்சு பண்ணுங்கிறது என்னுடைய ஆசை. அடுத்தது வந்து ஆரி ஒர்க் பண்றோம் அப்படின்னா, ஆரி ஒர்க் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி ரேட் வருங்க. இப்ப எங்க ஊர்ல வந்து ஆரி ஒர்க் வந்து அதிகமா போட மாட்டாங்க. அதாவது சும்மா நார்மலான இதுக்கெல்லாம் போட மாட்டாங்க. ஃபங்க்ஷன் கல்யாணம்னா மட்டும்தான் அதுக்கு போடுவாங்க. அதுக்கே பொண்ணு பிள்ளைக்கே 2000 ரூபாய்க்கு போடுங்கன்னு சொல்ற ஆளுங்களாம் தான் இங்க நிறைய இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நான் இங்க வந்து ரொம்ப ரேட் எச்சு சொன்னேன்னா கண்டிப்பா எனக்கு வந்துட்டு போகாது. இன்னொன்னு என்னன்னா, இங்க குவாலிட்டி பாக்குறவங்க எல்லாம் கிடையாது, காசை மட்டும்தான் பார்ப்பாங்க. நீங்க மொக்கையா போட்டு கொடுத்தீங்கன்னா கூட, கோணையா அங்களுக்கு இங்களுக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா கூட வா சூப்பர் அப்படிம்பாங்க. ஆனா காசு கம்மியா இருந்தா போதும். நான் வந்துட்டு எப்பவுமே குவாலிட்டி பெஸ்ட், எனக்கு அதுதான் நான் எப்பவுமே வச்சிருக்கிறது. அதனால என்னோட குவாலிட்டிக்கு நான் எவ்வளவு சார்ஜ் பண்ணணுமோ அதுதான் பண்றேன். அதனால அதுக்கு நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டேன். மேபி குறைக்கலாம், ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்குள்ளார நான் குறைப்பு இல்லைன்னு நான் சொல்லல. பட் ஆனா நான் இப்ப 500 ரூபாய் சாரி 5000 ரூபாய் சொல்லிட்டு 4000 ரூபாய் வாங்கிக்கிறேங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்ல மாட்டேன். அதனால நீங்களும் வந்துட்டு உங்களோட ஆரி ஒர்க் வந்து என்ன டிசைன் பண்றீங்கன்னு பாருங்க. இப்போ நீங்க சிம்பிளான டிசைன், அதாவது ஒரு லைன் சுகர் பீடு, ஸ்டோன் லேஸ், சுகர் பீடு, அப்புறம் லோடிங்கு, அது போக குந்தன் ஸ்டோன் ஒட்டி பீட் லைன் எல்லாம் கொடுக்குறீங்க, அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறீங்கன்னா இதுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு இந்த மாதிரி டிசைனுக்கெல்லாம் வந்துட்டு நீங்களாவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கிராண்டா வரும் இல்லைங்களா? கிராண்டா வரப்ப உங்களுக்கு அதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும், அதுல எவ்வளவு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 2 பிளவுஸ் கண்டிப்பா கஷ்டமா தாங்க இருக்கும். அடுத்தடுத்த பிளவுஸ்க்கு நீங்களே ஈஸியா பண்ணிடுவீங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு உங்களால பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை நான் சொன்னது உங்களுக்கு வந்து கஷ்டமா கூட இல்லை, என்னடா நம்ம கேட்டோம் அந்த அக்கா வந்து சொல்லலையே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு கூட தோணும். நான் உங்களோட நல்லதுக்காக தாங்க சொல்றேன். நீங்க தான் பாஸ் இங்க. நீங்க தான் உங்களோட இதை முடிவு பண்ணணும், மத்தவங்க இல்லை. சரிங்களா? ஸோ தயவு செய்து நீங்களே வந்துட்டு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்துட்டு தெரியும். சரிங்களா? ஓகேங்க. இந்த வீடியோல வந்து பாருங்க, இப்போ வீடியோ முடிஞ்சு போச்சு. அதனால நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா வந்துட்டு இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா சொல்லுங்க, நான் சொல்றேன், கண்டிப்பா நான் சொல்றேன். அதுக்குமே எப்படியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும் ஒரு பெருசா ஏதாவது கேக்குறீங்கன்னா கண்டிப்பா நான் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? சரி, ஓகேங்க. இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.